இன்ஸ்டன்ட் மாங்காய் ஜூஸ், இன்ஸ்டன்ட் மேங்கோ ஜூஸ். இது ஒரு மாங்காய் எடுத்துகிட்டு தோலை சீவிட்டு அதை சின்ன சின்னதாக பொடியாக அரைஞ்சிக்குங்க. இந்த திக் ஜூஸாக ஃப்ரிட்ஜில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 1:2. இது ஒரு பாகம் போட்டிங்கன்னா 2 பாகம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கலாம் இந்த ஜூஸ். சக்கரை போட்டிருக்கேன், எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாங்காவெல்லாம் இதில் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன், நைஸாக அரையணுன்றதுக்காக. இதை அரைச்சிடுவோம். ஸோ இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு நைஸாக. நான் ஒரு ஃபில்டர் வச்சுட்டு இதில் வடிகட்டுறேன். இது இன்னொரு வாட்டி அரைக்கலாம். இந்த ஜூஸ்க்கு அரைக்கும் போது இது முதல்லையே போட்டிருக்கணும், நான் 2வது அரைக்கும் போது போடுறேன். நீங்கள் முதல்லையே கூட போட்டுடுங்க. கொஞ்சமாக எலசாக இஞ்சி பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துருங்க. அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்துருங்க. உங்கள்கிட்ட புதினா இருந்துச்சுன்னா போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. புதினாக்கு வந்து இந்த மாதிரி ஜூஸஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இது வந்து நீங்கள் ஒரு துணியில் கூட பண்ணலாம். இந்த ஜூஸில் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு சிட்டிக்கைன்னு வச்சுக்கலாம், 2 சிட்டிக்கைன்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு உப்பு எடுத்துருங்க. இப்போ நான் 1/2 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். 1/2 கப்பு தண்ணியே இதில் ஊற்றுறேன். இதில் 1 கப்பு சர்க்கரையும் சேர்த்துருங்க. பாகு மாதிரி நம்ம எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இது பாருங்கள், இது ஸ்டிக்கியாக இருக்குது, தொடும்போது பிசு பிசுன்னு இருக்குது. ஸோ இது நிறுத்திடுறேன். இது ஆறட்டும். ஆறின பாக ஒரு கிளாஸ் டம்ளரில் மாற்றி வச்சிடலாம். இது சின்னதாக எடுத்துட்டேன், அதனால் நான் இதில் சேர்க்குறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் இதில் 3/4 அளவு சேர்த்துடுறேன். பாருங்கள், 1/4 டம்ளர் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு பாகம் நீங்கள் இந்த ஜூஸ் ஊற்றுனீங்கன்னா 2 பாகம் தண்ணி ஊற்றலாம் ஒரு டம்ளரில். இதை வந்து நீங்கள் ஒரு தடவை செய்து பார்த்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா சர்க்கரை ஆட் பண்ணுங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியை வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 10 days வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சுருக்கலாம். என்ன கெமிக்கல்ஸ்லாம் நம்ம எதுவும் சேர்க்கலை. ஸோ கெஸ்ட் யாருன்னா வந்தால் இது உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஜூஸ். 1/3 ஜூஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் வந்து மீதி 2/3 தண்ணி சேர்த்துடணும். இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டெக்கரேஷன் பண்ணணுன்னா ஒரு புதினா போட்டு நீங்கள் கொடுக்கலாம், ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கொடுக்கலாம்.